ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே இன் மை லைஃப் உண்மையிலே ரொம்ப பிஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது. அண்ட் அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ப்ரொமோட் ஆகுறாங்க. அதுக்காக அவங்களும் அவங்க அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு பாப்பா வந்து ப்ரொமோட் ஆகிட்டா 9th ஸ்டாண்டர்ட் போகிறா. 9th ஸ்டாண்டர்ட்னோட தாங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. பாப்பா வந்து இப்போ தான் குட்டி பிள்ளையாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. பாப்பா வந்து இப்போ 9th போகிறாளா அப்படின்றத என்னால் நம்பவே முடியல. அவள் வந்து ப்ரொமோட்டட் கார்டு வாங்கிட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் ப்ரொமோட் ஆகிட்டோமா அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டோட ஷேர் பண்ணால். எனக்கு என்னன்னே தெரில, 9th பாஸ் பண்ணது சிம்பிள் தானே அப்படின்னு. பட் ஆனால் அவள் அவ்வளோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபோர்ட் போட்டால் இந்த எக்ஸாமில் சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலாம். அதுக்கு நடுவில் நான் அவளுக்கு மெனக்கிட்டு ஒரு சில விஷயம்லாம் செஞ்சு கொடுத்தாலும் அதை ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. பட் ஆனால் அவளாக சாப்பிடவே இல்லைங்க. அவளாக ஒழுங்காக எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 hours 4 hours தான் தூங்கினாலே. பப்ளிக் எக்ஸாம் எந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட் போடணுமோ அந்த எஃபோர்ட் அவள் வந்து போட்டா. பட் ஆனால் வந்து இப்போதான் அவ சொன்னேன் இல்லையா எல்லாருக்கும் ஸ்கூல்ல வந்து பயமுறுத்திருக்காங்க இந்த மாதிரி. ஆமாம் ஆக்சுவலாக வந்து பேப்பர்ஸ் வந்து வெளி ஸ்கூல்ல இருந்து வருது. அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுத்தால் தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் அதுக்கேற்ற மாதிரி பிரித்து கிளாஸ் போடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோன்னே இவ ரொம்ப பயந்துட்டா. நல்ல மார்க் எடுக்கணும், பாஸ் கண்டிப்பாக ஆகிடுவோம், பட் இருந்தாலும் நல்ல மார்க் எடுக்கணுன்றதுக்காக நல்ல எஃபோர்ட் போட்டு படித்தா. அதே சமயத்தில் இன்றைக்கி போயிட்டு அவள் நல்லா ஹாப்பி நியூஸும் ஷேர் பண்ணால். எனக்கு ஹாப்பியாக இருந்ததுலேயே அவள் பயங்கர எக்ஸைட் ஆகி அவள் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து அம்மா இந்தாம்மா சாக்லேட்டுன்னு வீட்டுக்கெலாம் கொண்டாந்து கொடுத்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை கேட்குறதுக்கு. ஆமாம்மா ஆக்சுவலாக வந்து அவள் ஒரு 2-3 நாளாக வந்து அம்மா நான் எக்ஸாம் முடிச்சோன்னு கோயிலுக்கு வரேன்னு வேண்டிகிட்டு இருக்கேன் அம்மா. அவள் 2-3 கோயில் சொன்னாங்க, நான் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிகிட்டு இருக்கேன், நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொன்னால். ஸோ அதில் இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம். ஆக்சுவலாக இப்போ நான் எங்கே கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா பார்லருக்கு தான் கிளம்புறேன். பார்லரில் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட். ஸோ அதனால் அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறேன். இப்போ என்னோடய ஸ்கின் கேர் தான் பண்ண போகிறேன். நமக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா யங்காக இருக்கணும், நம்மளுடைய ஸ்கின் யூத்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்போம். பட் ஆனால் ஏஜிங் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், அன்ஈவன் டெக்ஸ்சர் இது எல்லாமே வரும். இது வந்து நம்மளுடைய ஏர்லி சைன் ஆஃப் ஏஜிங்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏஜிங்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய ஸ்கின் சர்ஃபேஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகுற மாதிரி இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னில் வண்டராக ஒர்க் ஆகும். ஏன்னா நம்மளுடைய ஸ்கின்குள்ளே போய் இது பெனிட்ரேட் ஆகிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ஏஜிங்லேருந்து கம்மி பண்ணி நம்மளுடைய ஸ்கின்னை எங்கே யூத்ஃபுல்லாக வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ராடக்ட் தான் டாக்டர் ஷட்ஸ் பக்குச்சியால் அண்ட் PDRN ஆப்போல் சிரம் வித் த பவர் ஆஃப் நேச்சர் அண்ட் சயின்ஸ். இது ஒரு பொட்டன்டான ஆன்டி ஏஜிங் அண்ட் ஸ்கின் ரிப்பேர் சொல்யூஷன். இது நம்மளுடைய ஸ்கின்னை டீப்பர் செல்லுலார் லெவல் வரைக்கும் டார்கெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. PDRN பார்த்தீங்கன்னா பியூரிஃபைடு சால்மான் DNA எடுத்தது. இது ஏஜ் டிஃபைனிங் இன்க்ரீடியன்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய கொலாஜன் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணி நமக்கு ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் வராமல் பாதுகாத்து நம்மளுடைய ஸ்கின்னையே பவுன்சியாகவும் ப்ளம்பியராகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். மற்ற ட்ரெடிஷ்னலான ஸ்கின் கேர்லாம் நம்மளுடைய ஸ்கின் சர்ஃபேஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பட் PDRN வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல டீப்பாக பெனிட்ரேட் ஆகி நம்மளுடைய ஸ்கின்னோட ஓன் பயாலஜிக்கலை ரிப்பேர் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின்னை எங்கே யூத்ஃபுல்லாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த சிரமில் பக்குச்சியால் இருக்குது. இது நேச்சர்ஸ் ரெட்டினால்னே சொல்லலாம். இது நம்மளுடைய ஸ்கின்னோட டெக்ஸ்சரை ரிஃபைன் பண்ணி நம்மளுடைய எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது சூப்பர் லைட் வெயிட் அண்ட் குவிக் அப்சார்பிங் அப்படின்றதுனால நமக்கு ஏஜிங் ஆகிறத கம்மி பண்ணி நம்மளோட ஸ்கின்னை எங்க யூத்ஃபுல்லாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா டாக்டர் ஷெத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் தேட அந்த கோடை ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் அதர் இகாம் பிளாட்ஃபார்ம்லேயே அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். செல்லக்குட்டி இந்த ஜாலியாக இருக்க போல இருக்கு. ஆமாம், ஹாப்பியாக இருக்கேன். 9th ப்ரொமோட்டட். சரி, ஓகே. 8th வந்து எப்படி படிச்சியோ அதை விட 2 மடங்கு நல்லா எஃபோர்ட் போடணும். நீ வந்து 7th விட 8th சூப்பராக பண்ணியிருக்க. இப்போ 8th விட 9th சூப்பராக பண்ணணும். அப்போ தான் வந்து 9th விட 10th சூப்பராக பண்ண முடியும். ஓகே. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரி, நீ காலைல தலை குளிக்காம தானே போனேன்? ஆமாம். சரி, இப்போ நீ தலை குளிச்சிடுறியா? ஓகே. நான் வந்து ஒரு ஹேர் பேக்கும் போட போகிறேன். அது உங்களுக்கு எப்படி செய்கிறது காமிக்கிறேன். ஓகே. சரி, நான் போய் ப்ரிப்பேர் பண்ணுறேன். சரி, அந்த ஹேர் பேக் என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? அந்த இது சொல்லவா எப்படி பண்ணுவாங்க? இல்லை,
என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்? நம்மளோட ஹேர் வந்து ஸ்மூத்தாக ஷைனிங்காக ஒரு கண்டிஷ்னர் மாதிரி அது. சரி, எல்லாருமே கேட்குறாங்க என்ன உங்கள் டாக்டருக்கு ஹேர் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஸ்ட்ரைட்னிங் எதாவது பண்ணியிருக்கியா? ஸ்ட்ரைட்னிங் கலர் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. நேச்சுரல் டூல்ஸே நான் யூஸ் பண்ணது கிடையாது பாப்பாவுக்கு, நான் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி ஹேர் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணுமோ அதுக்கேற்ற எல்லா வேலையும் மேடம் பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு பர்த்லேயே ஹேர் ஸ்ட்ரைட் தான், அது நான் வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஸ்மூத்னிங் பண்ணால் ஸ்ட்ரைட்டாகனா நீங்கள் நிறைய கேர் கொடுத்து ஹேர் பேக் டெய்லி ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறது எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஆமாம். இந்த ஹேர் பேக் தேவையானதை ரெடி பண்ணிட்டியா? இல்லை, பண்ணணும். சரி, நீ போய் பண்ணு. சரி, எனக்கும் சேர்த்து பண்ணுறியா? பண்ணுறேன். சரி, ஓகே. நானும் கொஞ்சம் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய மீலை நான் ப்ரிப்பேர் பண்ண தான் போகிறேன். நிறைய பேர் வந்து அக்கா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க, வெயிட் லாஸ் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. வெயிட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கைடன்ஸ் மூலியமாக தான் பண்ணேன். ஆக்சுவலாக நான் நிறைய வெயிட் லாஸ் மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேங்க. எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக நான் வெயிட் லாஸில் தான் இருக்கேன். ஒரு வெயிட் லாஸ் மெத்தடு ஃபாலோ பண்ணுவேன். பட் ஆனால் ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக பார்த்திங்கன்னா எந்த வெயிட் லாஸுமே எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகவே இல்லை. சரி, அப்புறம் தான் யோசித்தேன். ஸோ ஆஃப்டர் 30க்கு மேலே நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ மேபி அதில் கூட ஏன்னா முன்னாடி எனக்கு செட் ஆகிருந்தது கூட இன்னும் இப்போ வந்து எனக்கு எதாவது டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா செட் ஆகாமல் இருக்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்துடலாம்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வந்தது எனக்கு என்னென்ன டெஃபிஷியன்சிலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு டெஃபிஷியன்சியாக இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பர்டிகுலரான ஃபுட் வந்து என்னை ஆட் பண்ணிக்க சொன்னாங்க அண்ட் பர்டிகுலராக ஃபுட்டை அவாய்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நியூட்ரிஷனான ஒரு மீல் தான் எடுக்கிறேன். இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 2 மீல் எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு. மார்னிங் எடுப்பேன், 12 o'clock ஒன்று எடுப்பேன், 6 o'clock ஒன்று எடுப்பேன். அண்ட் ஒரு 20 days தான் அதை வந்து 2 மீல் எடுத்தேன். அண்ட் ஆஃப்டர் 20 days என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பிடவே முடியல, ஃபுல்லராகவே இருக்கும். நான் 12 மணிக்கு சாப்பிட்டேன்னா 6 மணிக்கு என்னால் சாப்பிடவே முடியாது, எனக்கு ஒரு வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் நிறைய தண்ணி குடிங்கன்னு வேறு சொல்லிட்டாங்களா. ஸோ அதனால் எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீலாக நான் மாற்றிக்கிட்டேன். அந்த ஒரு மீல் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஒரு 3-4 o'clock லைக் அந்த மாதிரி எடுத்துப்பேன். அப்படி எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மார்னிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லராக இருக்கும் அண்ட் ஈவினிங்கும் எனக்கு ஃபுல்லராக இருக்கும். நைட் எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் அண்ட் பசிக்கிற எல்லா நேரத்துலையும் தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கேன். நான் ஒரு வேளை சாப்பிட்றது கூட கம்ப்ளீட் நியூட்ரிஷியஸாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டயட்டில் வந்து ப்ரோட்டீன் இருக்கும், அதுக்கப்புறம் ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் நிறைய மினரல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுப்பேன் என்னோடய பாடியை. இதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 daysலேயே என்னோடய பாடி ஓவராலாக எனக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. அண்ட் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hours வேலை செஞ்சாவே ரொம்ப டயர்டாக இருக்கும். பட் இப்போ 1 day ஃபுல்லாகவும் வேலை செஞ்சாலும் அந்த ஸ்டாமினாவை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒரு மீல்லாம் எப்படி எடுத்துப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் ஒரு 250 grams ஆஃப் மீட் எடுத்துப்பேன். ஏதாவது சிக்கன், மட்டன், ப்ரான், ஃபிஷ் லைக் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் எக்ஸ் கண்டிப்பாக எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டெய்லி நான்வெஜ் எடுக்கிறேன் அப்படின்றதுனால ஒரு சில நாள் நான் வந்து விரதம் இருக்கிற நாளில் எனக்காவது கோயிலுக்கு போகிற நாளில் நான் வந்து பன்னீர் அந்த மாதிரி எடுத்துப்பேன். பன்னீர், ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் மஷ்ரூமு, கேப்சிகம் லைக் அந்த மாதிரி எடுத்துப்பேன் நான். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மீல் பிளேட்டரில் கண்டிப்பாக இது இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி எவ்வளோ குவான்டிட்டி எடுப்பேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ ஸ்பூன் எடுத்துப்பேன் எல்லாத்தையுமே எடுத்துப்பேன். பாதாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 பாதாம் ஒரு நாளைக்கு எடுத்துப்பேன். ஸோ இதுவும் என்னோடய மீலில் கம்பல்சரி இருக்கும். நான் நான்வெஜ் எடுக்கிறேன் அப்படின்றதுனால வெள்ளரிக்காய் கம்பல்சரியாக நான் இன்டேக் பண்ணிக்குவேன். ஏன்னா அது நம்ம பாடியை கூல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய மீல். இந்த மீல் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பவுடரும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து கம்ப்ளீட் மீலாகவே ஒரு மீல் ஃபுல்லாக அது இருக்கும், அப்படியே தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இதனாலே என்னோடய ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறேன் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி வந்து பன்னீர் வச்சு தான் நான் ரெசிபி செய்ய போகிறேன். ஸோ அதை நான் ரெசிபி செஞ்சு நான் வந்து வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் எப்படி பிளாட்டர் பண்ணுறேன், என்ன சாப்பிட்றேன் அப்படின்றதெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாப்பா வந்து ஹேர் பேக் ரெடி பண்ணுறா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஹேர் பேக் போய் பார்க்கலாம். நானும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்க போகிறேன், அவளுக்கும் அப்ளை பண்ணி விட போகிறேன். வாங்க.
இப்போ வந்து இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர், ரோஸ் பெட்டல்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட், அதுக்கப்புறம் எக் ஒயிட். இப்போ வந்து வாங்க ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிடலாம். பவுலில் பார்த்தீங்கன்னா வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த லேடிஸ் ஃபிங்கர், ரோஸ் பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட் மூணுத்தையும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீடு ஆட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஹேர்னால் நீங்கள் ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு லாங் ஹேர் அப்படின்றதுனால நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் அம்மாவுக்கும் சேர்த்து செய்கிறதுனால நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சு ஒரு ஜெல் ஃபார்மில் வரும். அப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூலாகிட்டும். நல்லா ஆற வச்சிட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எக் ஒயிட் ஆட் பண்ணிட்டா ஹேர் பேக் ரெடி. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறட்டும். இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துட்டதுக்கப்புறம் தான் வடிகட்டணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி வடிகட்டக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் சூடாக இருக்கும் போதும் அரைக்கவும் கூடாது. அதுக்கப்புறம் சூடாக இருக்கும் போதும் எக் ஒயிட்டும் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா எக் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும் நீங்கள் சூடாக போட்டிங்கன்னா. இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். முட்டை குழம்பு மாதிரி. ஆமாம். சரி, இப்போ அரைச்சி எடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காயிடுச்சு. அரைச்சிக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கலர் மாறிடுச்சு. அந்த எசன்ஸ்லாம் இறங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து எக் ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம். ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அம்மா தான் எனக்கு வந்து அப்ளை பண்ணி விட போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அப்ளை பண்ணிப்பாங்க. ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லேடிஸ் ஃபிங்கர். அது வந்து ஹேர் ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணி ரூட்டை ஸ்ட்ரென்த்தன் ஆக்குறனால ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்ஸீடில் பார்த்திங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அது வந்து ஹேர் இச்சினஸையும் டேண்ட்ரஃபையும் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல் பார்த்திங்கன்னா ஹேரை ஸ்மூத்தன் ஆக்கி ஹைட்ரேட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். எக் ஒயிட்டில் பார்த்திங்கன்னா பயோட்டின் இருக்குது. அது வந்து ஹேர் எலாஸ்டிசிட்டியை பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் தான் இந்த பேக்கோட பெனிஃபிட்ஸ். இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். நானும் பேக் போட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். பாப்பாவும் குளிச்சுட்டு வந்துட்டா. அவளுடைய ஹேர் வந்து ஆஃப்டர் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். பாப்பா இங்கே வா. திரும்புங்க. இவளுடைய ஹேர் பார்த்தீங்களா? தெரியுதாங்க? சூப்பராக இருக்கு. அதான் நேரில் வேறு லெவலில் இருக்குது. அதான் கேமராக்கு தெரியுதான்னு காமிக்கிறேன். கேமராலையும் சூப்பராக இருக்குது. சில்கியாக இருக்கு. அதுவும் இல்லாமல் சிக்கே இல்லை. வரும்போதே சிக்கே இல்லவே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. உனக்கு எப்படி இருக்குது ஃபீலு? லைட்டராக இருக்குல்ல? ஸோ நானும் போயிட்டு கிளம்பணும். இப்போ நாங்கள் டெம்பிளுக்கு தான் கிளம்ப போகிறோம். அண்ட் இந்த சம்மர் லீவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய இடம் பிளான் பண்ணியிருக்கோம். வெக்கேஷன் பிளான் பண்ணியிருக்கோம். பட் எந்த டெஸ்டினேஷன் போகலாம் அப்படின்றது எங்களுக்கு புரியவே பட மாட்டேங்குது. ஏன்னா போகாத பிளேஸ் போகணுன்னு பாப்பா சொல்கிறா. எனக்கு இந்த சவுத் ஃபுல்லாக நாங்கள் கவர் பண்ணிட்டோம். பட் ஏதாவது ஒரு நல்ல பிளேஸ் இருக்குது அப்படின்னா ஆமாம், அதை நான் தான் சொல்கிறேன். ஃபேமஸாக இருக்க எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். ஆனால் டோட்டலாக எல்லா இடத்துக்கும் போகிறதில்ல. அது மாதிரி ஏதாவது ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மேபி வெக்கேஷனுக்கு அதை கூட ட்ரை பண்ணலாம். சரி, இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ டெம்பிளுக்கு என்ன ட்ரெஸ் போட போகிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இருக்கா?
சூப்பரா இருக்கு. இதுதான் பாப்பா இப்போ வேர் பண்ண போகிறேன். ஓகே சரி, சீக்கிரமா கிளம்பி வாங்க. சரி ஓகே. ஓகே பாய். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் எங்கள் ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். பாய்.